விஜயை கணிக்கல, முதுகில் குத்தி இருக்காங்க. திமுக தோல்விக்கு காரணம் ஸ்டாலின் மேஜையில் ரிப்போர்ட். நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திமுக தோல்விக்கான உண்மையான காரணங்களை ஆராய 19 இருநபர் குழுக்களை அமைத்திருந்தது. மே 16 அன்று உருவாக்கப்பட்ட இந்த குழுக்கள் மாநிலம் முழுவதும் பயணித்து அடிமட்ட தொண்டர்கள், பொதுமக்கள் மற்றும் உள்ளூர் பிரமுகர்களிடம் நேரடியாக கருத்து கேட்டு தயாரித்த விரிவான அறிக்கையை முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் சமர்ப்பித்துள்ளன. இந்த அறிக்கையின் மையப்புள்ளியாக விஜய் வளர்ச்சியை நாம் கண்டிக்கவில்லை, கட்சிக்கு உள்ளேயே பலர் முதுகில் குத்திவிட்டனர், கட்சிக்கு பதிலாக அரசுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்ததே பின்னடைவை ஏற்படுத்தியது என்ற தொண்டர்களின் ஆதங்கம் இடம்பெற்றுள்ளது. நகர்ப்புறங்களில் இளைஞர்கள் மற்றும் பெண்கள் மத்தியில் தாவேகாவுக்கு இருந்த தீவிர ஆதரவை திமுக தலைமை சரியாக உணரவில்லை என அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. அடிமட்ட தொண்டர்கள் பல மாதங்களாக மாவட்ட செயலாளர்களுக்கும் மூத்த தலைவர்களுக்கும் விஜயின் செல்வாக்கு குறித்து எச்சரித்து வந்தும் அந்த எச்சரிக்கைகள் புறக்கணிக்கப்பட்டன. மூத்த தலைவர்கள் இந்த மாற்றத்தை சாதாரணம் என்று அலட்சியப்படுத்தியதே பெரும் தவறாக அமைந்தது. மேலும் தாவேகாவின் வேகமான சமூக ஊடக பிரச்சாரத்திற்கு ஈடுகொடுக்கும் வகையில் திமுகவின் டிஜிட்டல் பிரச்சாரம் பலவீனமாக இருந்ததும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தொண்டர்கள் உணர்ந்த மாற்றத்தை தலைமை சரியாக புரிந்து கொள்ளாதது தோல்வியை தீவிரப்படுத்தியதாக கூறப்படுகிறது. திமுக அரசின் கொடை திட்டங்களில் முக்கியமான கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் கூட எதிர்பாராத பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. லட்சக்கணக்கான பெண்கள் பயன் பெற்றாலும் தகுதி இருந்தும் உரிமை கிடைக்காத பெண்களின் கோபம் திமுகவுக்கு எதிராக திரும்பியது. மேலும் திட்டத்தின் கீழ் பயனடைந்த பெண்களில் சுமார் 40% பேர் கூட திமுகவுக்கு வாக்களிக்கவில்லை என்ற அதிர்ச்சி தகவல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளது. அரசு நிர்வாகத்தை அதிகாரிகள் மூலம் வெளிப்படைத்தன்மையுடன் கொண்டு செல்ல முயன்றது கட்சியின் அடிமட்ட கட்டமைப்பை பலவீனப்படுத்தியது. மக்கள் நலத் திட்டங்கள் அனைத்தும் அரசின் திட்டங்களாக மட்டுமே முன்னிறுத்தப்பட்டன. உள்ளூர் திமுக பொறுப்பாளர்களின் பரிந்துரைகள் அதிகாரிகளால் நிராகரிக்கப்பட்டதால் கட்சிக்கு விசுவாசமான வாக்காளர்களை உருவாக்க முடியவில்லை. இதனால் மக்களுக்கும் கட்சிக்கும் இடையிலான நேரடி தொடர்பு அறுந்து போனது. தேர்தல் உத்திகளை வகுக்க உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு தனியார் நிறுவனங்களை அதிகம் நம்பியதும் பெரும் விமர்சனத்திற்கு உள்ளாக்கியது. தொண்டர்களை நம்பாமல் கார்ப்பரேட் ஏஜென்சிகளை நம்பியதாக அடிமட்டத்தில் கடும் அதிருப்தி நிலவுகிறது. மு.க.ஸ்டாலினுக்கு நெருக்கமான சிலரின் அசுர வளர்ச்சியும் கட்சி உள் விவகாரங்களில் அவர்களின் நேரடி தலையீடும் உட்கட்சி பூசல்களை அதிகரித்தன என்றும் அறிக்கை குறிப்பிடுகிறது. ஒட்டுமொத்தமாக அரசு நிர்வாகத்தில் கவனம் செலுத்திய வேகத்தில் கட்சியின் உயிர் நாடியான தொண்டர்களையும் புதிய அரசியல் மாற்றங்களையும் திமுக கோட்டை விட்டதே இந்த பெரும் தோல்விக்கான முக்கிய காரணம் என 19 குழுக்களின் அறிக்கை தெளிவாக சொல்கிறது. இந்த அறிக்கை திமுகவில் பெரும் உட்கட்சி விவாதங்களுக்கு வழிவகுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.